பொதுவா அந்த யானை முடியில மோதிரம் செஞ்சு போட்டா ரொம்ப இதுவும் நல்லது. இதுதான் சிறப்பான விஷயம். இதுவும் நம்மளுக்கு அவங்க எடுத்து தருவாங்க. ஓகே. யானை கழிவால நம்ம வைத்தியமும் பார்க்கலாம், மாந்திரிகமும் பார்க்கலாம். ஓகே. இது என்ன மாதிரியான மாந்திரிகத்துக்கு யூஸ்ஃபுல்லா? மாந்திரிகத்துக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகுதுனாக்கா, இப்போ நான் எதிராளி வந்து என்னை அடக்கவே கூடாது. அப்போ யானை பலம் எனக்கு வேணும். ஓகே. புரியுதுங்களா? அதோட கழிவுகள் வச்சு சில மூலிகைகள் ஆட் பண்ணி அதை பஸ்மம் பண்ணுவோம். பஸ்மம் ஆக்கி அவனுக்கு எந்திரத்தில் வந்து ஒரு தகடு போட்டு அதில் அடைச்சி கொடுத்துருவோம். இந்த பஸ்மத்தை ஓகே அடைச்சி கொடுத்தோம்னா அவன் கிட்ட மேக்சிமம் யாருமே அடக்க முடியாத அளவுக்கு திறமையாக இருப்பான். மூளையும் செயல்படும். மூளைக்கு இந்த மூலிகைகள், இவனோட ஆழ்மை தன்மைக்கு யானையோட கழிவுகள், ஓகேங்களா, அவனோட எனர்ஜி பாசிட்டிவிட்டிக்கு நம்ம மந்திரங்கள். ஓகே ஓகேங்களா. இப்போ எல்லாம் கலந்து என்ன ஆகுதுன்னா அந்த மனுஷனை ஒரு பவர்ஃபுல்லான மேனாக மாற்றுது.